நம்ம லைஃப்ல நமக்கு இருக்கிற முக்காவாசியான ப்ராப்ளம்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். எப்படின்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பாஸ்ட்டை தூக்கிட்டு சுமக்கிறதுனால தான். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹாபீஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் அபி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு இடத்துல நிறைய மாங்க்ஸ் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே 20 வயசு பையன் போய் ஜாயின் பண்ணுறான். என் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே இல்லை, நீங்கள்லாம் மட்டும் எப்படி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே அங்கே இருக்கிற மாங்க், இப்போ நான் வெளியே தான் கிளம்புறேன், நீ என் கூட வா, நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மாங்க் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடந்து போகிறாரு. ஆனால் அந்த பையனால் அப்படி ரிலாக்ஸ் ஆக முடியல. ஏன்னா அந்த கல் அவனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதை தூக்கிட்டு நடக்கிறப்போ அந்த கல்லோட வெயிட் அவன் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பெயின்னால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வரான். ஒரு வழியாக அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த பையன் கேட்குறான், என்னை எதுக்கு இந்த கல்லை தூக்கிட்டு வர சொன்னீங்கன்னு. அதுக்கு அந்த மாங்க் சொல்கிறாரு, உன்னை தூக்க தான் சொன்னேன், கடைசி வரைக்கும் இதை பிடிச்சிட்டே வர சொல்லலை. நீ இந்த கல்லை பிடிச்சிட்டே வந்தனால வர்ற வழியில் இருக்கிற அழகான விஷயம் எதையுமே உன்னால் பார்க்க முடியல. உன்னை சுற்றி எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் நீ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கல, அதுதான் உன்னை எதையுமே பார்க்க விட மாட்டேங்குது. இதுதான் பாஸ்ட், இதுதான் லைஃப். நீங்கள் சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுற உங்களோட பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே விடாத வரைக்கும் உங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. அதெல்லாம் விட்டு தான் பாருங்களேன், உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடும். இந்த கதையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.